ஸோ சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ அந்த மெட்டல்ஸ் அந்த டாப்பிக்லாம் நம்ம உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கண்டக்டர் அப்படின்னு. ஓகே, ஸோ அதை விடுங்க. ஸோ நான் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஊர்லேருந்து தான் நான் எடுக்கிறேன், அதனால் இது ப்ரொஃபஷ்னலாக ஒரு டீச்சிங் கிடையாது. ஓகே, ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு த அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் த மெட்டாலிக் கண்டக்ட் ஒபே த ஓம்ஸ் லா. ஸோ நம்மளுக்கு மெட்டாலிக் வந்து ஓம்ஸ் லா ஒபே பண்ணும். த மெட்டல்ஸ் ஹாவ் ஹை எலக்ட்ரிக் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகே, ஸோ அட் லோ டெம்பரேச்சர் ரோ ப்ரொபோஷ்னல் T5. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரோ ப்ரொபோஷ்னல் T⁵ அப்படிங்கிறது கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஓகே, அட் ரூம் டெம்பரேச்சர் ரோ ஆஃப் எ மெட்டல் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் 10⁻⁵. ஓகே, ஸோ ஓம் மீட்டர். ஓகே, ஸோ ரூம் டெம்பரேச்சரில் எவ்வளோ அதோட ரோட மெட்டலோட இது இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. ஸோ 10⁻⁵ ஓம் மீட்டர். எபோவ் D5 டெம்பரேச்சர் ரோ வேரியஸ் லீனியர்லி வித் T. டெம்பரேச்சர் அதோட ரிலேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர். ஓகே, ஸோ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சி அப்படின்னா டெம்பரேச்சரும் குறையும். ஓகே, ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஃபார் மோஸ்ட் மெட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோ ப்ரொபோஷனல் 1/P அப்சல்யூட் 0. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ரெசிஸ்டிவிட்டி டென்ஸ் டு 0. ஸோ பிகம்ஸ் அ சூப்பர் கண்டக்டிவிட்டி. ஓகே, ஸோ சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னது? அப்சல்யூட், அதாவது ரெசிஸ்டிவிட்டி 0 ரெசிஸ்டிவிட்டி வரப்போ அது வந்து சூப்பர் கண்டக்டராக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பியூர் மெட்டல்ஸ். ஸோ பியூர் மெட்டல்ஸ்க்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா சிக்மா ப்ரொபோஷ்னல் 1/T. ஓகே, ஸோ இது இம்பியூர் மெட்டல் அப்படின்னா சிக்மா ப்ரொபோஷ்னல் 1/√T. இந்த இது √Tன்னு சொல்லலாம், இல்லைனா சிக்மா ப்ரொபோஷ்னல் பவர் 1/2ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதை பார்த்துங்க. ஓகே, ஸோ த ரேஷியோ ஆஃப் த தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ K/σ. ஓகே, ஸோ K/σ ப்ரொபோஷனல் T. ஸோ கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி, சிக்மாங்கிறது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் drift velocity. The mean velocity acquired by the electron gas due to the applications of electric field is known as drift velocity. So next one electrical conductivity. So electrical conductivity அப்படின்னா the electrical conductivity sigma may be defined as the quantity of electricity that flows in a unit time per unit area cross section of the conductor per unit potential gradient. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஓகே, ஸோ என்னது? சிக்மா ஈக்குவல் NE² λV / 6kT. ஸோ என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஈங்கிறது சார்ஜு, லாம்டாங்கிறது மீன் ஃப்ரீ பாத்து, விங்கிறது வெலாசிட்டி, இந்த இடத்துல டெம்பரேச்சர், Tங்கிறது டெம்பரேச்சர், கேங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் எதெல்லாம் இந்த பேஜில் இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெர்மல். ஓகே, ஸோ தெர்மல், எலக்ட்ரிக் அண்டு கண்டக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம்? பர்பஸ். ஓகே, ஸோ கண்டுபிடிக்கலாம். ஓகே, தெர்மல், எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஸோ M, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E, அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் N. ஓகே, ஸோ கொல்யூஷன் டைம் τ. ஓகே, ஸோ இது 4 ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா NE² τ / M. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். NE² τ / M. ஸோ இதுதான் என்னது? ரிலேட்ஸ் த மாஸ், எலக்ட்ரான்ஸ், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கொல்யூஷன் டைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் impure specimen. ஸோ மேத்யூசன் ரூல். ஓகே, ஸோ ரோ ஈக்குவல் ρ0 ப்ளஸ் ரோ ஆஃப் T. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிலேஷன். ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே ரோ ப்ரொபோஷ்னல் T. ஓகே, ஸோ 1/T அப்படின்னு சொல்லலாம்.
okay, so 1 by T. So next one, impure அப்படின்னா sigma proportional 1 by root T. Okay, so next one, mean free path. Okay, so mean free path அப்படின்னா கொலைட் ஆகுது இல்லையா, ஸோ எலக்ட்ரானும் கொலைட் ஆகிறப்ப ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எனர்ஜி கொலைட் ஆகிறப்ப ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஸோ லாம்டா ஈக்குவல் டவ் இன்ட்டு சி. ஓகே, ஸோ லாம்டா ஈக்குவல் டவ் இன்ட்டு சி. ஸோ லாம்டா அப்படிங்கிறது கொல்யூஷன் டைம். ஓகே, ஸோ கொல்யூஷன் டைம், சிங்கிறது வெலாசிட்டி. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இதில் ப்ராப்ளம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லாம்டா ஈக்குவல் டு டவ் இன்ட்டு சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஃபார் ஹை டெம்பரேச்சர் சிக்மா ப்ரொபோஷனல் டி பவர் sigma proportional t power -5. ஸோ இதுவும் ஒரு 1 மார்க் கொஷின் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி குவாண்டம் தியரி. ஓகே, ஸோ குவாண்டம் தியரியில் என்ன சொல்கிறாங்க, இதே ஃபார்முலா தான் இப்படி மாற்றிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. n(e²) lambda f divided by m star vf. ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா குவாண்டம் தியரி. ஸோ என்னது, n(e²) lambda f divided by m star vf. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரிலேஷன் என்ன அப்படின்னா F ஈக்குவல் டு இ. ஓகே, ஸோ F இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the expression shows that the different conductivities of different materials are there. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது இந்த சிக்மா, இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பார்த்தா இல்லையா சிக்மா, ஸோ அது வந்து ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அட் லோ டெம்பரேச்சர் த டெம்பரேச்சர் இண்டிபெண்ட் பார்ட் ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டல் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இம்ப்யூரிட்டி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லோ டெம்பரேச்சரில் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறப்ப அதோட இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், சாரி இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி கே அப்படிங்கிறது என்ன எப்படி சொல்லலாம், ஸோ கே ஈக்குவல் 1/2 NV lambda KB. ஓகே, ஸோ 1/2 NV lambda KB. ஓகே, ஸோ இது தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், வைட்மேன் அண்ட் ஃப்ரான்ஸ் லா. ஓகே, ஸோ வைட்மேன் அண்டு ஃப்ரான்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டியை நம்ம எப்படி சொல்லலாம், கே அப்படின்னு டினோட் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை சிக்மா டினோட் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் 3 KB டிவைடட் பை இ பவர் ஸ்கொயர் இன்ட்டு டி. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிலேஷன். ஸோ கே பை சிக்மா ஈக்குவல் எல் இன்ட்டு டி. ஓகே, ஸோ எல் இன்ட்டு டி, அதாவது இந்த ஃபார்மேட்டில் சொல்கிறாங்க கே டிவைட் பை சிக்மா ப்ரொபோஷனல் டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது லாரன்ஸ், எல்லுங்கிறது கான்ஸ்டன்ட், லாரன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாரன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்னது 2.45 × 10⁻⁸. ஸோ இந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு கே பை சிக்மாவோட வேல்யூ என்னது 3 KB டிவைட் பை இ பவர் ஸ்கொயர் இன்ட்டு டி. ஸோ இதை எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லுங்கிறது லாரன்ஸ் கான்ஸ்டன்ட்டை இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் லாரன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ லாரன்ஸ் குவாண்டம் தியரி என்ன சொல்லுது, பை ஸ்கொயர்டு 3 divided by 3 or E divided by KB whole square. ஸோ இதே தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ லாரன்ஸ் நம்பர் ஃபார் காப்பருக்கு வந்து 2.45 × 10⁻⁸ ஒமேகா வாட் ஒமேகா K-2. ஓகே, ஸோ இதுவும் நல்லா பார்த்துங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஏ மெட்டல் வேரியஸ் வித் மெட்டல்ஸ் டெம்பரேச்சர். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஒவ்வொரு மெட்டலோட டெம்பரேச்சர் பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆவரேஜ் drift velocity electron in a metal related to electric field. ஸோ பொல்யூஷன் டைம் என்ன சொல்கிறாங்க, E tau divided by m. ஓகேவா. ஸோ E tau m, அதாவது மாஸு, எலக்ட்ரான் சார்ஜு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பொல்யூஷன் டைம். ஸோ இதனால் ரிலேட் பண்ணுறது வந்து EE
tau m. Okay, so collision time. So next one mass, so electric field and the charges. Okay, so இதை நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் எதுவுமே இல்லை. எனர்ஜி லெவல்ஸ் இன் டென்சிட்டி ஆஃப் ஒன் டைமென்ஷன். ஸோ இது அதே மாதிரி தான். இதில் இம்பார்ட்டனாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த டேர்ம் கண்டிஷன் பார்த்துங்க. ஸோ வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார் 0 less than x less than l. வி ஆஃப் எக்ஸ் இன்ஃபினிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா x less than or equal to 0, x greater than or equal l. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்க்க போனோம் அப்படின்னா இம்பார்ட்டண்டான அந்த ஃபெர்மி. ஓகே, the energy of the most filled level, the ground state of electron system, then n is equal to nf. Okay, so k equal இந்த இதுவும் கேட்பாங்க. ஸோ k equal to n pi l, n pi divided by l. ஓகேவா, இதோட சொல்யூஷன் ஈக்குவேஷன் இது ஆல்ரெடி நம்ம குவாண்டம்லேயே படிச்சிருப்போம். c sin n pi x divided by l. ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் with the same energy. Okay, so number of orbitals with the same energy இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய எனர்ஜி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது டீஜெனரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதே எனர்ஜி ஆஃப் த எனர்ஜி ஃபார்முலா. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குவாண்டம்லேயும் வருது, இதுலேயும் வருது. ஸோ n ஸ்கொயர்ட் பை ஸ்கொயர்ட் h கிராஸ் ஸ்கொயர். ஸோ h கிராஸ் ஸ்கொயர்டுன்னு வந்தாவே 2ml வந்துடும், 2ml ஸ்கொயர்டு. இதே சப்போஸ் எனக்கு n ஸ்கொயர்டு h ஸ்கொயர்டு இருந்துச்சுன்னா அதனால் அது 8ml ஸ்கொயர்டுன்னு மாறிடும். ஸோ இதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ். h கிராஸில் இருந்தால் 2ல் ஆரம்பிக்கும், ஹெச்சில் இருந்தால் 8ல் வரணும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எனர்ஜி ஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ en. ஓகே, ஸோ en ஈக்குவல் n ஸ்கொயர்டு e1. ஓகே, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணி ஸ்டேட் லெவல்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்போஸ் எனக்கு E3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ E3 அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, n ஸ்கொயர் E1. ஓகே, ஸோ n ஸ்கொயர் இடத்துல 3 ஸ்கொயர் பண்ணால் 9E1. ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னது 3னா 9E1, 4னா 16E1, 5னா 25E1, 6னா 36. ஸோ ரெண்டு ஸ்டேட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும் அப்படியே. ஓகே, ஸோ இப்போ என்னது E3 மைனஸ் E2. ஸோ E3னா 9E1 மைனஸ் E2னா 4E1. அப்போ என்ன வரும், 9ல் 4 போச்சுன்னா 5E1. ஓகே, ஸோ இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட் சி. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், sin ஈக்குவல் டு சி சைன் n பை எக்ஸ் எல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ ஆர்த்தோகோனல் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அது 0 ஆகும். நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்னா 1ன்னு வரும். ஓகேவா, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் sin எக்ஸ் ஸ்டார் sin எக்ஸ் dx ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ வேவ் ஃபார்ம் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது sin ஈக்குவல் √2/L sin n பை எக்ஸ் டிவைட் பை எல். ஓகேவா, ஸோ இது நம்ம குவாண்டமில் படிச்சிருப்போம். ஓகே, இதுங்கிறது வேவ் ஏகன் வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, இது ஏகன் வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டென்சிட்டி ஆஃப் ஆர்பிட்ஸ் ஆர் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் எப்படி சொல்லலாம், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பர் யூனிட் எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ என்ன எப்படி டிஇ ஈக்குவல் டு dn பை டிஇ. ஓகே, dn பை டிஇ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது வந்து எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்துங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு E1 அப்படின்னா அதில் வந்து நோடே வந்து ஒன்று தான் இருக்கும். ஓகே, E2 அப்படின்னா இங்கே பாருங்கள் மேலே ஒன்று போயிட்டு கீழே ஒன்று 2 நோட் இருக்குது. 3 அப்படின்னா 1 2 3. ஓகே, ஸோ 4 அப்படின்னா 1 2 3 4 நோடு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் I1 ஹேஸ் 2 நோட்ஸ். 2 நோடாக இருந்துச்சுன்னா எவ்வளோ, x is equal to 0, x is equal to L. 3 நோட்ஸ்னால் x is equal to 0, x is equal to L/2, x is equal to L. 4 நோட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா x is equal to 0, x is equal to L/3, x is equal to L divided by 3, x is equal to L. Okay, 5 x is equal to 0, x is equal to L/4, x is equal to L/2, x is equal to 3/L4, x is equal to L. ஓகே, ஸோ வேவ் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லலாம், n + 1 நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாரி, நோட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த இதில் வந்து இம்பார்ட்டனாக சொல்ல போனால் இதை சொல்லலாம். ஓகே, ஸோ என்னது ஃபார் ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபார் ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட்டோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி என்னது 1/3
NEF. ஸோ இஎஃப்ங்கிறது ஃபெர்மி எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1/3 NEF. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 3 டைமென்ஷனில் பார்த்தா அதே சேம் தான். அங்கே என்னது KN. ஓகே, ஸோ KN ஈக்குவல் டு N பை எக்ஸ் டிவைட் பை L அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே KXனா NX பை டிவைட் பை Lன்னு வரும். Y அப்படின்னா NY பை அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த இதுவும் பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வேவ் ஃபங்க்ஷனுக்கு நார்மலைஸ்டு கான்ஸ்டன்ட், அதாவது 3 டைமென்ஷனுக்கு என்னது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். A ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8 டிவைட் பை L3. ஸோ 8 டிவைட் பை L3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த டேபிள் போட்டிருக்கலையே, இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் பார்த்துருப்போம். ஓகே, ஃபெர்மி எனர்ஜி எப்போ ஒன்றா இருக்கும், ஃபெர்மி எனர்ஜி அதிகமாக இருந்தால். ஓகே, ஸோ எனர்ஜியை விட ஃபெர்மி எனர்ஜி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபெர்மி எனர்ஜி 1. சப்போஸ் எனக்கு வந்து ஃபெர்மி எனர்ஜி கம்மியாக இருந்து எனர்ஜி அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஃபெர்மி எனர்ஜி பிகம்ஸ் டு 0. ஓகே, ஸோ இந்த ரிலேஷனும் பார்த்துங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளை ரொம்ப பார்த்துங்க. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபெர்மி எனர்ஜி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ h² டிவைட் பை 2m n பை 2l ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2D அப்படின்னா h² பை n டிவைட் பை ma. 3D h² 2m 3 பை ஸ்கொயர் n பவர் 2/3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் 4/L divided by h cross into m divided by 2e power 1/2. So next one ma divided by h cross squared pi e naught. Okay, so v divided by 2 pi squared 2m divided by h cross squared power 3/2 e of. Okay, so next one average energy. ஸோ ஆவரேஜ் எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 3 EF டிவைட் பை 3. 1 டைமென்ஷனுக்கு EF டிவைட் பை 3, 2 டைமென்ஷனுக்கு EF டிவைட் பை 2, 3 டைமென்ஷனுக்கு மட்டும் என்னது 3/5 EF. ஓகே, 3/5 EF ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபெர்மி எனர்ஜி லெவல், ஃபெர்மி வெக்டார். ஓகே, ஸோ என்னது n பை டிவைட் பை 2l 2 pi n டிவைட் பை a பவர் 1/2 3 pi squared n power 1/3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிளாட்ஸ் தியரம். ஸோ பிளாட்ஸ் தியரம் அப்படிங்கிறது வேவ் ஈக்குவேஷனாக பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஸோ இது மெயினாக நம்ம வந்து பிளாட்ஸ் தியரம் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பீரியாடிக் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ 1 டைமென்ஷன் பீரியாடிக் பொட்டன்ஷியல். இதை எப்படி சொல்லலாம், பீரியாடிக் ரெசிப்ரோக்கல் இன் ஏ லேட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பீரியாடிக் இஸ் ரெசிப்ரோக்கல் லேட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐகன் வேல்யூஸ் Blatt's functions are periodic reciprocal lattice. Okay, so next one இதோட சொல்யூஷன் மட்டும் இதில் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஃபார்முலா அப்படின்னா psi of x. ஓகே, ஸோ e பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ikx uk of x. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ukx மட்டும் தனியாக எடுத்து uk x ப்ளஸ் a அப்படின்னு தனியாக பிரிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ u of r இது இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ u of r ஈக்குவல் டு வெக்டார் ஃபார்மில். ஓகே, u of r வெக்டார் e கிராஸ் e பவர் ik r. ஓகே, Blatt's theorem is a mathematical statement regarding the form the one electron wave functions are perfect periodic potential. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா perfect periodic potential. Blatt's theorem explain that. Okay, so psi of r mu k ukr e power ikr. Okay, so ikr பொசிஷன், ஆருங்கிறது பீரியட் கிறிஸ்டல் லாட்டிஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாட்ஸ் ஃபங்க்ஷன் என்னது psi of x ஈக்குவல் e பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ikx uk of x. ஓகே, பிளாட்ஸ் ஃபங்க்ஷன் psi of x ஈக்குவல் டு e பவர் ikx uk of x. ஸோ அதே தான். ஸோ இந்த பிளாட்ஸ் ஃபங்க்ஷன்ஸு நல்லா பார்த்துங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் 3 டைமென்ஷனுக்கு uk of r ikr ukr அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் தென் க்ரோனிக் பென்னிங் மாடல். ஸோ இதுவும் அதே தான். த மாடல் இல்லஸ்ட்ரேட் த பிஹேவியர் ஆஃப் த எலக்ட்ரான் இன் எ
பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஸோ சேம் அதே தான். ஸோ இங்கே கண்டிஷன் ரீஜியன் V = பொட்டன்ஷியல் எப்போ 0 ஆகும் அப்படின்னா 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஏ. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னது பிகம்ஸ் டு பொட்டன்ஷியல் 0. ஓகே, ஸோ ஆல்ரெடி வி நோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது இப்போ 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா இது. ஓகேவா, ஸோ இதில் பார்த்துங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ என்னது P sin alpha A divided by alpha A plus cos alpha A equal cos KA. ஓகே, cos KA. ஸோ ஓகேவா, ஸோ இந்த இது மனப்பாடம் பண்ணிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பொட்டன்ஷியல் பேரியர். ஓகே, ஸோ P equal M V0 AB divided by h cross square. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் P tends to infinity. P இன்ஃபினிட்டியில் போயிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும், லைன் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். ஓகே, ஸோ லைன் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். இதே வந்து P இன்ஃபினிட்டி இல்லாமல் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் பேரபோலா ஸ்பெக்ட்ரம். ஸோ அது இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனர்ஜி இண்டிபெண்ட் ஆஃப் கேவே இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா என்ன தெரியும், n² π² divided by 2ma² அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, in a one-dimensional chronic pinning model, the total number of possible wave function is equal to twice of the number unit cells. ஸோ எப்படி இருக்கும், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒன் டைமென்ஷனில் க்ரோனிக் பின்னிங் மாடலோட டோட்டல் பாசிபிள் வேவ் ஃபங்க்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா twice of the number of unit cells. ஸோ twice not 2 n number of units, 2n அப்படின்னு சொல்லுவாங்க, twice of the number of unit cell. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பெர்லைன் ஜோன்ஸ். இந்த பெர்லைன் ஜோன்ஸை வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா ஸ்டாண்டிங் வேவ். ஸோ இது போன டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டாண்டிங் வேவை டீல் பண்ணுது. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த க்ரோனிக் பின்னிங் மாடல் இன் ஒன் டைமென்ஷனல் லாட்டிஸ் the energy of discontinuous occur when wave number k satisfy the condition. ஸோ நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபைனா k equal to n pi divided by a அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு என்னன்னா ஒரு இன்டிஜர், என்னங்கிறது இன்டிஜர், அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம். இஃப் யூ கன்சிடர் லைன் ரெப்ரசன்டிங் k values divided into the energy discontinuous with the segments. ஓகே, ஸோ அந்த பெர்லைன் ஜோன்ஸில் செக்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்ஸ் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் பை ஏ. ஓகே, ஸோ மைனஸ் பை பை ஏலேருந்து, அதாவது ப்ளஸ் பை 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 ஏலேருந்து டூ மைனஸ் பை பை ஏல இருக்கிறது வந்து செக்மெண்ட் என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஜோன் பெர்லைன் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பெர்லைன் ஜோன்ஸ் எப்படி சொன்னோம்னா ப்ளஸ் 2π divided by a to minus 2π by a அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இங்கே தான் பெர்லைன் ஜோன்ஸ். ஸோ டூ டைமென்ஷனோட ஃபஸ்ட்டு பெர்லைன் ஜோன்ஸ் ப்ளஸ் kx is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் பை ஏலேருந்து kyங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் பை ஏ வரைக்கும். ஓகே, இதே டூ டைமென்ஷன் ஃபஸ்ட்டு பெர்லைன் ஜோன்ஸ் இங்கே பார்த்துட்டேன் இல்லையா. ஸோ மைனஸ் பை பை ஏ லெஸ் தென் kx லெஸ் தென் பை பை ஏ. ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் பெர்லைன் ஜோன்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதாவது மைனஸ் 2π பை ஏலேருந்து என்னது ப்ளஸ் 2π பை ஏல இருக்கிறது வந்து செகண்ட் பெர்லைன் ஜோன்ஸ். அதில் இந்த ஃபஸ்ட்டு பெர்லைன் ஜோன்ஸும் ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்கொயர் இதோட ஏரியா என்ன அப்படின்னா 2π பை ஏ. ஓகே, ஸோ 2π பை ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை இப்படி சொல்லலாம், இல்லை 4π பை ஸ்கொயரோட பை ஏ ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு ஃபார்மெட்டில் சொல்லலாம் ஏரியாவை, பெர்லைன் ஜோன்ஸ் ஏரியாவை. அதை பார்த்துங்க, 2π பை ஏ பவர் ஸ்கொயர் இல்லைனா 4π ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். ஸோ இதோட ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்கொயராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதோட ஜோன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் பெர்லைன் ஜோன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எனர்ஜி பேண்ட்ஸ் இன் சாலிட். ஸோ இது தெரியும் நமக்கு. ஸோ மெட்டல்ஸ் அப்படின்னா அங்கே வந்து ஃபர்பிடன் கேம்பே இருக்காது, கண்டக்ஷன் பண்ணிட்டு வேலன்ஸ் பண்ணிட்டு ஓவர்லாப் ஆகிருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், ஃப்ரீயாக எலக்ட்ரான் மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்சுலேட்டர் அப்படின்னா ஃபர்பிடன் கேம்ப் இருக்கும். ஓகேவா, ஸோ அதிகமாக இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு த செமிகண்டக்டரில் இதை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதை பார்த்துங்க. ஓகேவா, ஸோ சிலிக்கான். ஓகே, ஸோ சிலிக்கானோட பொட்டன்ஷியல் பேரியர் வந்து 0.7 வோல்ட்டு, ஜெர்மன் இதுக்கு 0.3 வோல்ட்டு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்
ஃபார்வேர்டு பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ்லாம் நமக்கு தெரியும். ஃபார்வேர்டு பயாஸ்னால் பாசிட்டிவ் டெர்மினல். ஓகே, ஸோ பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்குறப்ப ஸோ அங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் பேரியர்ஸ் எப்படி இருக்கும், ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இதே வந்து ரிவர்ஸ் பயாஸில் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் பேரியர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ஹை ரெசிஸ்டன்ட் அந்த இடத்துல இருக்கும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்கி டயோடு. ஓகே, ஷார்ட்கி டயோடு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹார்ட் கேரியர் டயோடு அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் கேரியர் டயோடு. ஷார்ட்கி டயோடு இஸ் ரெக்டிஃபைங் த ஜங்ஷன் பிட்வீன் த மெட்டல் அண்ட் செமிகண்டக்டர். ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டனாக சொல்ல போனோம் அப்படின்னா 0.25 வோல்ட்டு. ஸோ இது ஒன்று சொல்லலாம். அது லோயர் வோல்டேஜ் ட்ராப் த ப்ரொவைட் ஹையர் ஸ்விட்சிங் ஸ்பீட் அண்ட் பெட்டர் சிஸ்டம் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் the most important difference between the PN and Schottky diode. இதோட டிஃப்ரென்ஸ் எப்படின்னா ரிவர்ஸ் ரெக்கவரி டைம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹால் எஃபெக்ட். ஸோ ஹால் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். when a magnetic field is applied, okay, perpendicular to the current carrying conductor. ஓகே, கரண்ட் கேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பர்பண்டிகுலராக இருக்கிறப்ப அங்கே வந்து என்னாகும், வோல்டேஜ் வந்து இந்த ரெண்டுக்கு இருக்கிற வோல்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹால் எஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த வோல்டேஜ் டெவலப் ஆகும். ஸோ அது வந்து ஹால் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஹால் ஃபீல்டு எப்படி சொல்லலாம், EH is equal to BV. ஓகே, ஸோ EH is equal to BV. ஸோ EH ஹால் எஃபெக்ட் என்னது, EH equal to BJ divided by NE. இது ஒரு ஃபார்முலா. இதே வந்து ஹால் கோஎஃபிஷியன்ட் RH divided by N/E அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி EH is equal to BJ. ஓகே, ஸோ BJ RH அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதே வந்து RH வேணும் அப்படின்னா RH equal to EH divided by BJ. ஸோ இதோட யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க VM3. ஓகே, ஸோ VM cube A-1 வெப்பர் -3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆல் எஃபெக்டிவ் ஃபார் பாசிட்டிவ் P டைப். N டைப்புக்கு மைனஸ் வரும், P டைப்புக்கு ப்ளஸ் வரும். ஆல் எஃபெக்ட் யூஸ் டு மெஷர். ஸோ எதுக்கு மெஷர் பண்ணுறாங்க, என்னென்ன மெஷர் பண்ணுறாங்க, டைப் ஆஃப் செமிகண்டக்டர். என்ன டைப் ஆஃப் செமிகண்டக்டர், டிட்டர்மினேஷன் ஆஃப் கேரியர் கான்சன்ட்ரேஷன். ஓகே, டிட்டர்மினேஷன் ஆஃப் மொபிலிட்டி, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆல் ஆங்கிள். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அதில் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மொபிலிட்டி ஆஃப் மியூ. அதாவது N டைப்புக்கு வந்து மொபிலிட்டி எப்படி இருக்கும், மைனஸ் சிக்மா NRH divided by 1.18 அப்படின்னு இருக்கும். ஸோ அதே தான் பாசிட்டிவ்க்கு ப்ளஸில் வரும், மியூ சிக்மா P RN divided by 1.118 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கண்டக்டிவிட்டி சிக்மா NS equal to NE mu E. ஓகே, applications of Hall effect. So determination of types of semiconductor, அதான் முன்னே பார்த்துலையா, determination of mobility and charges, concentration of carrier, calculation of carrier concentration, measurement of magnetic flux density. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு மேலே வரதெல்லாம் ஒரு MCQ. ஸோ அது வந்து டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா EH JX BJ. ஸோ இதோட ரிலேஷன் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்னது RH is equal to EH divided by BJ அப்படின்னு தெரியும். ஸோ அதான் இங்கே RH equal to EH JX divided by BH Z. அங்கே கொடுத்துருக்க வேல்யூ Z, அதனால் அங்கே Z போட்டிருக்காங்க. ஸோ லோ டெம்பரேச்சர் மீன் ஃப்ரீ பாத். ஸோ லோ டெம்பரேச்சர் அப்படின்னா வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ 1/T⁻3 1/T⁻3 லோ வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ இதாக ஹையாக இருக்குது. இதே வந்து ஹை வேல்யூவாக இருந்தால் லோவாக இருக்கும் 1/T. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோ டெம்பரேச்சரில் மீன் ஃப்ரீ பாத் எப்போ இருக்கும், 1/T³. இதே வந்து ஹையில் வந்து ஹை டெம்பரேச்சரில் மீன் ஃப்ரீ பாத் எப்போ இருக்கும் அப்படின்னா 1/T. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் the chemical potential of a solid coincident with the Fermi energy absolute zero. ஸோ அது எப்படி இருக்கும், ஃபாலோவிங் கண்டிஷனில் வந்து மியூ வந்து ஃபெர்மி எனர்ஜி இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ ஃபெர்மி எனர்ஜி அதிகமாக இருக்கும். when a magnetic field is applied to the two-dimensional electron gas, the orbits electron get quantized. Quantum of orbits SI unit வந்து 4 × 10⁻⁻15. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எப்போ இருக்கலாம், செமிகண்டக்டரோட எஃபெக்டிவ் மாஸ் வந்து ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். இன் சிம்பிள் மெட்டல்ஸ்
கான்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ என்னது ரோ ப்ரொபோர்ஷனல் T பவர் 5. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the valence electron do not directly determine the following preparing of metal. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்னா ஷேர் மாடல்ஸ் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ண முடியாது, டிட்டர்மைன் பண்ண முடியாது. எதை டிட்டர்மைன் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, மெட்டாலிக் லெஷர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மோஷன் எலக்ட்ரான்ஸ் மெட்டல்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான மோஷன் என்ன அப்படின்னா dp/dt ஈக்குவல் டு -p/tau. ஸோ -p/tau ப்ளஸ் F எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், DC எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி யூஸிங் த ட்ரூடு மெட்டல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த T பவர் -1/2, அதாவது 1/T half அப்படின்னு இருக்கும். அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க மேலே போகிறப்ப T -1/2 மாறிடுச்சு. ஓகே. தெர்மல் கண்டக்டிவிட்டி யூஸிங் ட்ரூடு மோடுனா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கு 1/T² இருக்கும். தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்னன்னு சொல்லலாம், சிக்மா அப்படின்னு சொல்லலாம். தெர்மல் கண்டக்டிவிட்டி கேக்கு எப்போ இருக்குன்னா ப்ரொபோர்ஷனல் டீயாக இருக்கும். இங்கே 1/proportional T² இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், k/σt ஆர் k/σ ஆல்ஃபா டீங்கிறது கான்ஸ்டன்ட்டு. லாரன்ஸ் நம்பர் நம்மளுக்கே தெரியும் 3. இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க 3/2 kBe/². ஸோ எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெர்லைன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தெரியலையா, -π/, +π/. அதாவது செகண்ட் பெர்லைன்ஸ் வந்து இதுவும் உள்ள அடக்கம் தான். ஸோ அதனால தான் அது போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துங்க, ஏரியா வந்து 4π². இப்படியும் சொல்லலாம், இல்லை இப்படியும் சொல்லலாம். சொன்னோம் இல்லையா, பெர்லைன்ஸோட இது ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கண்டக்ஷன் பேண்ட் வந்து மெட்டல் ஃபெர்மி எக்ஸட் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபெர்பிடன் கேப் வந்து பியூர் செமிகண்டக்டர் ஃபார் டுவர்ட்ஸ் பேலன்ஸ். ஓகே. ஃபெர்மி லெவல் சிப்ஸ் த வேலன்ஸ் பேண்டு. வேலன்ஸ் பேண்டில் என்னவாக இருக்குன்னா N டைப் செமிகண்டக்டர். இது கண்டக்ஷன் பேண்டில் பாசிட்டிவ் செமிகண்டக்டர், அதாவது நெகட்டிவ் டைப்பு, பாசிட்டிவ் டைப். ஓகேவா. ஸோ கொல்யூஷன் டைம் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி நமக்கு கொல்யூஷன் தெரியும். டவ் இஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு τc. இங்கே கொல்யூஷன் டைம் கொடுத்துருக்காங்க 2.5 × 1. ஸோ அதை நம்ம மல்டிபிள் பண்ணி அது போட்டுடலாம் ஈஸியாக. ஓகே. ஸோ மொபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ ரோ ப்ரொபோர்ஷனல் √Tன்னு சொல்லலாம், இல்லைனா பவர் ஹாஃப்ஸ்னு சொல்லலாம். ஆவரேஜ் எலக்ட்ரான் drift velocity per unit electric field. So next one, the average drift velocity V of x of electron in a metal is related to the electric field E and collision time tau is equal to நம்ம சொன்னோம் இல்லையா E/τ/m. Okay. So next one, if you E mu n relation என்னது NE mu. Okay. ஸோ மீதி வைன்மன் ஃப்ரான்ஸில் தெரியும் சிக்மா, இது வந்து σT/σ ஈக்குவல் டு LT. ஓகே. ஸோ லாரன்ஸ் நம்பர் காப்பருக்கு வந்து 2.45 × 10⁻⁸. ஸோ ψ ஆஃப் n வேல்யூ வந்து 2/a. ஓகே. ஸோ இந்த லென்த் வந்து h²/8 ma². ஓகேவா. இது ஸ்பேஸிங் வந்து 2n+1. ஓகேவா. ஸோ இங்கே √4/abc sin அந்த இது sin x πx/a sin ny πy/b sin nz πz/e. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வந்து எனர்ஜி லெவல் ஸ்டேட் கண்டுபிடி ஹேவல்ட்னு வந்தாவே. ஸோ இது என்ன பண்ணோம், ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம்னா 4e1 வரும். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்துங்க nx nyz அப்படிங்கிறது மேபி 1 2 3 இது வந்து ஃபார்முலாஸ். ஓகே. ஸோ 6. ஓகே. ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆல்ரெடி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபெர்மி எனர்ஜி என்னது E = 3/5 EF. ஸோ நம்மளுக்கு EF ஃபெர்மி எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து 5 கேன்சல் ஆனால் ரிமைனிங் 3. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கணும். ஓகே. ஸோ லாரன்ஸ் நம்பர் π²/3 kB/E π². ஓகே. ஸோ ω τ <1. Okay. So எப்போ the static conductivity and the conductivity in a alternating field of a metal are equal. Okay. So எப்போ அப்படின்னா ω τ <1. Okay. So thank you.